ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோமோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் May 12. ஓகேவா? ஸோ May 12 என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா, பிளான்ட் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக ஹவு வி கேன் சேவ் தி குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி, பயோடைவர்சிட்டி அண்ட் ஹவு டு சேவ் தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? பிளான்ட் ஹெல்த் வச்சு தான் என்ன இருக்குது, ஃபுட் செக்யூரிட்டி இருக்குது, பயோடைவர்சிட்டி இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளான்ட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் May 12 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வந்து இந்த டேயை வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து 2020 என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த பிளான்ட் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஹவ் திஸ் பிளான்ட் ஹெல்த் இஸ் ஹெல்பிங் இன் மெயின்டைனிங் தி ஹெல்த்தி ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு 5 years தான் ஆச்சு. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இன் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது தான் இந்த இயரோட தீமாக இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க. இது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு நியூஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து என்ன அப்படின்னா, விராட் கோலி வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த கேரியர் வந்து 14 years வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு அவர் வின் பண்ணியிருக்கிறாரு, எந்த மேட்ச்சில் எந்த ரோலை வந்து வின் பண்ணார், எத்தனை ட்ரா எத்தனை ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விராட் கோலி வந்து என்ன பண்ணாங்க, ரிட்டையர்ட் ஆனாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ரோஹித் சர்மாவும் என்ன அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. ஹாக்கியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்தனா கத்தாரியா வந்து இந்தியாவிலேருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. பேட்மிண்டனில் பார்த்தோம் அப்படின்னா சுமித் ரெட்டி வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க, சரிங்களா? அது மாதிரி ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல இருந்து யார் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்கன்னா, ஃப்ரம் பங்களாதேஷ் முஷ்ஃபிகுர் ரஹீம் அப்படிங்கிறவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவ் ஸ்மித்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. டேபிள் டென்னிஸில் வந்து ஷரத் கமல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ் மட்டும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 2ல வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 கோல்ட் 1 சில்வர் 4 பிரான்ஸ், சரிங்களா? இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 2 வந்து எங்கே நடந்தது அப்படின்னா ஷாங்காய் சைனாவில் வந்து கன்க்ளூட் ஆச்சு. இந்தியா வந்து மொத்தம் எத்தனை மெடல்ஸ், 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் இந்த 7 மெடல்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராத் சுஷன் சுக்லே அப்படிங்கிறவங்க வந்து மென்ஸ் இண்டிவிஜுவல் ரீகர்வ்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி விமென்ஸ் இண்டிவிஜுவல் ரீகர்வ்ல வந்து தீபிகா குமாரி வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுல டாப் ஆர்ச்சர்ஸ் தான் இருந்தாங்க. ஆர்ச்சரியில் இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ எதில் யார் கோல்டு வின் பண்ணது யார், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அது மாதிரி சிங்கிள்ஸில் எவ்வளோ வின் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரியோவில் வந்து எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து மென்ஸ் ட்ரியோ. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் டீம் விச் மீன்ஸ் 2 players, ஓகேவா? அதில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப கொஸ்டின் ஏரியாவாக கூட இருக்கலாம் நமக்கு. எப்படின்னா வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இண்டிவிஜுவல் ரீகர்வ்ல யார் வின் பண்ணாங்க, பிரத்யூஷ் சுங்கன் சுக்லே வந்து வின் பண்ணாங்க. என்ன மெடல் வின் பண்ணாங்க, இல்லை அப்படின்னா எந்த ஃபீல்ட் எந்த கேமில் வின் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் மென்ஸ் இண்டிவிஜுவல் ரீகர்வ். இதில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இதுவும் நமக்கு கொஸ்டின் ஏரியா தான் இந்த பார்ட்டும். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். உலகமே வியக்கிற அளவுக்கு. என்னன்னா, தாலிபான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, செஸ்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்படி அப்படின்னா அவங்களோட இஸ்லாமிக் லால வந்து கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாதான். அதை வந்து இந்த கேம் ப்ரமோட் பண்ணுறதுனால செஸ் வந்து கேம்பிளிங்கை ப்ரமோட் பண்ணுதான், ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, தாலிபான் கவர்மெண்ட் வந்து செஸ்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்போது இதில் நமக்கு கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா, ரீசென்ட்லி விச் கண்ட்ரி ஹாஸ் அனௌன்ஸ்ட் எ பேன் ஆன் செஸ் அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் தாலிபான் கவர்மெண்ட், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீக்லி யோகா போட்காஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட் மூலமாக இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, வீக்லி யோகா போட்காஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. யார் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்.
அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போக போகிறாங்க த்ரூ சோஷியல் மீடியா. சரிங்களா? யார் லான்ச் பண்ணாரு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் பிரதாப் ராவ் ஜாதவ் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக யோகா இஸ் ப்ரொவைடிங் எ டைம்லெஸ் விஸ்டம் டு ஆல் பீப்புள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எந்த அளவுக்கு ஏன்ஷியன் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்காஸ்டோட மெயின் மோட்டோ. சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்டர்நேஷனல் நர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. எப்போனா May 12. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலோட பர்த் அனிவர்சரியை வந்து என்ன பண்றது, அப்சர்வ் பண்ணணும், கமெமரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் May 12 we are observing இன்டர்நேஷனல் நர்ஸ் டே. இந்த இயரோட தீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தீம் அப்படின்னா அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், கேரிங் ஃபார் நர்ஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் எக்கனாமிஸ். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டே படித்தாலும் அந்த இயரோட தீமையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து அவங்களோட கிரெடிட் கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா கோட்டக் சாலிட்டரி கிரெடிட் கார்டு. இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் மெட்டல் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது யாருக்காக மட்டும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அஃபிலியன்ட் டிராவலர்ஸ்க்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு கிரெடிட் கார்டு. தட் இஸ் கோட்டக் மஹிந்திரா பேங்கோட கோட்டக் சாலிட்டரி கிரெடிட் கார்டு. சரிங்களா? ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா லக்ஸரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 0 ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அதே மாதிரி ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் வந்து அன்லிமிட்டடாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோட்டல் பார்ட்னர்ஸ், ஏர்லைன் பார்ட்னர்ஸ், இது எல்லாத்தையுமே டாப் டயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can easily transfer அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1985 வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபவுண்டர் யார் அப்படின்னா உதய் கோட்டக். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. சேர்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா CS ராஜன். யாரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரகாஷ் ஆப்டேயை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. MD அண்ட் CEO யார் அப்படின்னா அசோக் வஷ்வானி. யாரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தீபக் குப்தாவை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கிரெடிட் கார்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த பேங்க் அனௌன்ஸ் பண்ணாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, நேஷனல் டெக்னாலஜி டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா May 11 வந்து எவ்ரி இயர் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரி வந்து டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் ஆகிருக்கு, அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, எல்லா ஃபீல்ட்லேயும் அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் ஹானர் பண்ணுற விதமாகவும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா May 11 வந்து நேஷனல் டெக்னாலஜி டேயை அப்சர்வ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் May 11 தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம் சக்தி 1 என்ன பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணோம். அதை கமெமரேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ராஜஸ்தானில் பொக்ரான் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை கமெமரேட் பண்ணுற விதமாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா May 11 நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ டே வந்துருச்சுன்னா நமக்கு தீம் வரணும் இல்லையா? இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா யாந்த்ரா யுகாந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சிலரேஷன். சரிங்களா? யாந்த்ரா அப்படிங்கிறது தான் இந்த இயரோட தீம். யாந்த்ரா வந்து என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? ஒரு அப்ரிவேஷன் ரொம்ப பார்த்துக்கணும். ஸோ நேஷனல் டெக்னாலஜி டே மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க ஃபீல்டு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஃபீல்டு டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க ப்ரொவைட் பண்ணுற கான்ட்ரிபியூஷனை கமெமரேட் பண்ணுற விதமாகவும் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் டெக்னாலஜி டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பாருங்கள், ரீசெண்டாக பாப் கவுப்பர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ பாப் கவுப்பர் வந்து யார் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் அண்ட் எலகன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாகவே அவரோட ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவர் கரியர் க்ரோத் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு. பட் நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா பாப் கவுப்பர் ரீசென்ட்லி பாஸ்ட் அவே ஃப்ரம் விச் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்கணும். அவர் என்ன ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னா he is a cricketer and elegant left hand batter. எந்த கண்ட்ரி அப்படின்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியா. சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள், ஃபிஃபா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விமென்ஸ் வேர்ல்டு கப்போட டீம் இருக்குது இல்லையா, அது வந்து 32 டீம்ஸ் தான் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 48 டீம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து அப்படின்னா அவங்களோட 2031 இருந்து. சரிங்களா? 2031 எடிஷன்ல இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த டீம் எக்ஸ்டென்ஷனை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ 2031 வேர்ல்டு கப்பை வந்து விமென்ஸ் வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி யார் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2035க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, தே ஆர் தி ஒன்லி பைடர் அண்ட் ஆல்சோ தி ஹோஸ்ட் தி டோர்னமெண்ட். அதே மாதிரி பார்த்தோம்னா 1999ல் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2003ல் ஹோஸ்ட் பண்ணாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி 2025ல் திஸ் இஸ் தேர் தேர்ட் டைம் டு ஹோஸ்ட் திஸ் டோர்னமெண்ட். 2035ல் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூகே வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து ஜட்ஜாக யாரை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்டிஸ் அதாவது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்தை வந்து எதுக்கு நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நால்சாவோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவங்க. அவங்கள இப்போ நால்சாவோட நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யாரை சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இவருக்கு முன்னாடி யார் அந்த பிளேஸில் இருந்திருக்கிறாங்க, நால்சாவோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா பிஆர் கவாய் வந்து இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த நால்சாவோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எப்படி இருக்கணும், லீகல் சர்வீசஸ் வந்து ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோ. ஓகேவா, ஸோ அதை வந்து ஜஸ்டிஸ் காந்த் வந்து நல்லாவே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. டைட்டன் கம்பெனியோட எம்டியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அஜய் சவ்லாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு முன்னாடி வெங்கடரமன் தான் என்ன பண்ணாங்க டைட்டன் கம்பெனியோட எம்டியா இருந்திருக்கிறாங்க. அடுத்து டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிஐயோட டைரக்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரவீன் சூத்துக்கு வந்து 1 year எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என்எஃப்டிசியோட எம்டியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரகாஷ் மேக்டமை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து ஓஐசிஎல்லோட சிஎம்டியா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சஞ்சய் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எஃப்எம்சிஜி மேஜர் மேரிகோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சகோதா குப்தாவை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் த பீரியட் ஆஃப் 2 years. சரிங்களா, இது எல்லாமே ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ மே மந்த் ரொம்ப நல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா நியூஸையுமே எல்லா ஃபீல்டையுமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆப்யூட்ரியாக இருக்கட்டும், இல்லை அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே மே மந்த்தை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கவர் பண்ணிடலாம். Hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவர்.